சண்டை கொடியை நாட்ட சொல்லு. யுத்தத்துக்கு வர சொல்லு. யுத்தத்துக்கு வரவும் சொல்லு, யுத்த கொடி நாட்ட சொல்லு. கழகத்துக்கு வரவும் சொல்லு, கழக கொடி நாட்ட சொல்லு என்று மந்திரி அடிமேல் அடி அடித்து அகமானமா பேசி அனுப்ப, அடித்த அடி பொறுக்காமல் ஓட்டமும் பெருநடையும் ஓடோடி வருகிறார். ஓடோடி எங்கே வருகிறான் தெரியுமா? அந்த மந்திரி அசுர அரக்கன் அரண்மனைக்கு வரபோது மந்திரி ஏது சொல்லுகிறான் தெரியுமா? வாருமப்பா மந்திரியே, வாருமப்பா மந்திரியே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. வட்டி பணம் எங்கேயா, கிஸ்தி பணம் எங்கேயப்பா, கப்ப பணம் எங்கேயப்பா? அரகனவன் கேட்ட போது, அரகனவன் கேட்ட போது மந்திரியும் யாரு சொல்வா? மந்திரியா கேட்ட போது பரிப்பணம் கேட்ட போது சண்டைக்கு தவறவும் சொன்ன, சண்டை அதை செய்ய சொன்ன, யுத்தத்துக்கு வரவும் சொன்ன, யுத்த மத நடத்த சொன்ன, கழகத்துக்கு வரவும் சொன்ன, கழக மத நடத்த சொன்ன. ஐயா ராஜமன்னா, அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் உங்களை சண்டைக்கு வர சொன்னார், சண்டை செய்ய சொன்னார். யுத்தத்துக்கு வர சொன்னார், யுத்தங்களை நடத்த சொன்னார். உங்களை சண்டை கொடி நாட்ட சொல்லுகிறார். ஐயா ராஜமன்னா, அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் உங்களுக்கு மண்டபலம் இருந்தோதானா? மல்லுக்கு வரவும் சொன்னா, யுத்த பலம் இருந்தோதானா? யுத்தத்துக்கு வரவும் சொன்னா, இந்த கொடி நாட்ட சொன்னா, சண்டை கொடி சண்டை செய்ய வரவும் சொன்ன, வரவும் சொன்னா. ஐயா ராஜமன்னா, அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் சண்டைக்கு வர சொன்னார், சண்டை கொடியை நாட்ட சொன்னார். யுத்தத்துக்கு வரவும் சொன்னார், யுத்த கொடி நாட்ட சொன்னார். கழகத்துக்கு வரவும் சொன்னா, கழக கொடியை நாட்ட சொன்னார் என்று சொல்ல. ஏ மந்திரி, என் பேரை சொன்னியாடா? என்னத்த? ஓ வாழையா? மன்னா, நானோ தலை பிழைச்சது தம்பராம் புண்ணியன் என்று ஓடோடி. ஐயா கீழே புலியூர் தம்பரம் என் மருமவே எங்க நடக்காரோ அவரையா இப்ப இங்கே இழுக்கிய? அவருக்கு என்ன அலப்பற? ஐயோ பாவம் பைத்தியார மனுஷன். அதனாலே ஐயா ராஜமன்னா, அவனி புவன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி அடிமேல அடியடித்து அகமானமா பேசிவிட்டார்கள். அடே வந்துரு, என் பேரை சொன்னியா? வாழை உருவிட்டு வந்துட்டானா? விடு, நான் போய் ஒரு கை பார்த்து விட்டு வருகிறேன். மன்னா, மன்னா சற்று பொறுங்கள். சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், கத்தி வேண்டாம், கம்பு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம். ஒத்தையிலே நீங்க நின்று உலகத்தை ஆள வேணுமே. ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவனை நினைக்க வேணும், ஆண்டவனை நினைக்க வேணும், காரியத்தவான் செய்ய வேணும்.
சிவபெருமான நினைக்கணும், பார தவங்கள் இருக்க வேண்டும். சிவனாரை நினைக்கணும், இருந்து தவம் செய்ய வேண்டும். கடவுளை நினைத்து கடும் தவம் இருந்தீரானா பழையபடியும் அவனி புவனம் 56 தேசத்தையும் ஆளலாம் என்று சொல்ல உடனே ஆகற்றும் என்று சம்மதித்து இந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்க எப்படி தவம் புரிய வருகிறார் தெரியுமா? தலையமொட்டை தான் அடித்தான், தலையமொட்டை தான் அடித்தான், அரக்கன் தான் அடித்தான், சாம்பலையும் பூசுவானா பூவாலி பூருவானே ஏ செல்ல புள்ள வல்லரக்க என்ன ஊனமில்லா புலித்தோரா அந்த உத்திராஜ மாலை ஓட்டே அசுரனான வல்லரக்க வெங்காவி வேட்டி அறையில் கட்டி நீரறியா நெற்றி எல்லாம் திருநீர் பூசிக்கொண்டு மோளம் கம்பம் கொண்டு காட்டுக்கு தான் வாரா, காட்டுக்கு தான் வாரா, ஆகாத நேரம் ஐயோ அவடு வரும் காலம் ஐயோ பொல்லாத நேரம் ஐயா, பொல்லாத நேரம் ஐயா சொல்லாமல் வரும் ஐயோ கம்பம் கொண்டான் காட்டுக்கு வருகிறான். காட்டுக்கு வரபோது ஆகாத நேரம் அம்மடு வர்றும் காலம், பொல்லாத நேரம் சொல்லாமலே வருகிறது. ஆமா, ஒரு மனுஷனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு கெட்ட நேரம் சாட்டாவனாலும் அப்படித்தான் இருக்கும், கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் சாட்டாவையிலையும் அப்படித்தான் இருக்கும். உனக்கெல்லாம் பராசல என்ன உன் கண்ணுல பொங்கும் நல்லா, அதுதானே நீ பொங்கும் ஜனி பொங்கும் ஜனின்னு ஏன்னா முவட்டை திறந்து ஓட்டுக்கிட்டு இருக்க கூடாது, பொங்கும் ஜனி சரி இருந்தாலும் ஒரு ஓட்டையை போட்டு போடு, பொங்கும் ஜனி அது கீழே ஓடி பொங்கிட்டு வந்துட போகுது. நல்லா பொங்கும். அதாவது பொங்குஞ்சனினா பொங்குமோன்னு, அப்ப மங்குஞ்சனி என்ன செய்யும்? அட்டமத்த சனி என்ன செய்யும்? கும்பச்சனி, கும்பச்சனி, செம்புச்சனி, அட்டமத்த எடுக்குஞ்சனி, குட்டுக்குஞ்சனி, கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மூணு சனியா? சரி 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 சரி. இப்ப பொங்கு ஜனின்னு சொன்னாங்க. நீ இதுக்கு முன்னால மங்கு ஜனில இருக்கல கூட நல்லா நல்லா செழிம்பா இருந்த. இல்ல இல்ல நீயும் கொலை கொடுங்க. அப்பேற்பட்ட சனி பிடிச்ச நேரத்துல, அதாவது ஆகாத நேரம் அம்மடு வரும் காலம், பொல்லாத நேரம் சொல்லாமல் வருவதை கண்டு இந்த அசுரக்க 1000 முழங்கம்பம் கொண்டு அவன் எங்கே வருகிறான் தெரியுமா? ஆகாத சகுனத்தெல்லாம் சனியன் என்று எண்ணாமல் நாடு விட்டு நகரம் விட்டு
4 பனை சுனை கழித்து 8வது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே வந்தோ இப்பேற்பட்ட வனமதிலே இருந்து தவம் செய்தேமே ஆகிலும் ஆண்டவன் வருவார் வர நமக்கு தருவார் என்று அவன் எப்படி தவம் புரிய வருகிறான் தெரியுமா? குளித்து நல்ல சானம் செய்து சருகையால பட்டொடுத்து சானம் செய்து நேமம் செய்து சருகையால பட்டு கட்டி வீர துயல் களையாமல் அப்படியே அப்படியே மாறாதே சானம் செய்து சருகையால பட்டுடுத்து ஆண்டவன நினைக்க வேணும் அரிய தவம் செய்ய வேணும் சிவனாரையும் நினைக்க வேணும் நினைக்க வேணும் இருந்து தவம் செய்ய வேணும்
வெள்ளி கையில ஆண்டவன் தான் சிவபெருமான் கட்டுடன் இருக்கும் போதே தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாளாம் அம்மா ஊர்வசிய வருவாளாம் அம்மா உல்லாசம்மா ஆடுவாளாம் அம்மா ஞானகைய வருவாளே மிருதங்கமும் போடுவாளே துலசமைய வருவாளாம் திருநடனம் ஆடுவாளாம் சரஸ்வதிய வருவாளே சங்கரம் பாடுவாளே சங்கரம் பகவானே சங்கீதங்கள் பாடுவாளே சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாச மாமலையில் சாட்சாதினி சிவபெருமானோடு சக்தி உமா பார்வதி கொலுவருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? நாமளை வழிபட வேண்டுமே. ஆனா மானிட மணற்களை பிறவி செய்ய வேண்டும் என்று மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு காலக்கன்றுகள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணற்களை பகவான் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை கற்பையில் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியமும் முக்கணன் பகவான் படைத்தார். ஆண்டவன் சிவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத ஆன வரைக்கும் படைத்த மானிட மணர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்து இந்த நாமளை போல மானிட மணர்களுக்கு 6 அறிவை படைத்தார். 6வது அறிவு தாமியா பகுத்தறிவு. பகுத்தறிவு என்று சொன்னால் மாமன் யாரு, மச்சான் யாரு, இதை என்ன செய்யணும், இதை எப்ப செய்யணும், இது எப்ப செய்யக்கூடாது, எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது அப்படின்னு சிந்தித்து செயல்படுவதற்காகவே 6வது அறிவை கொடுத்தார். பெரியப்பா பொண்டாட்டி என்ன அத்தை உனக்கு? ஏனே ரொம்ப நல்லவன, நீ மட்டும் என்ன பெரியப்பா பொண்டாட்டி அத்தைன்னு கூப்பிடுதா? உன் குடும்பம் ரொம்ப சாம்பிராணியா இருக்கோ? சரி, வரமுறை கட்டவங்க என்ன செய்வாங்க? சித்திம்பாங்க, அம்மா மதுனிம்பாங்க, அக்காம்பாங்க, தங்கச்சிம்பாங்க. வரமுறை இல்லாம இருக்காங்களே, என்ன செய்ய முடியும்? தோல் மேல எப்படி கைய போடுதான்? முளைச்சு 3 இலை விடல, கொஞ்சம் பணம் காசு வந்த உடனே டிப் டாப்பா போய்கிட்டு தோல் மேல கைய போடுதான். அவ எங்க நீ கைய போடுதுன்னு எடுத்து விடுதா. காலம் கலிகாலம் ஆகி போச்சு, கம்ப்யூட்டர் காலம் வந்தாச்சு, என்ன செய்ய முடியும்? நல்லா வந்தா 15 வயசு இருக்குமா ஐயா? 15 வயசு இருக்குமா? என்ன வருத்து வருது? நன்மைக்குத்தான், நன்மைக்குத்தான். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவை கொடுத்த ஆண்டவன் 6வது அறிவை நாமளை போல மானிட மணர்களுக்கு கொடுத்து எஞ்சான் உடலை படைத்தார். 8 ஜாடு. ஆமா, கட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, அவரவர் கை வச்சு அளக்கும் போது தன்னுடைய உடல் 8 ஜாடு தான் இருக்கும். நீ நல்ல ஆள. ஏனே உடுத்திக்கிட்டு அளக்க போறியா, உடுத்தாம அளக்க போறியா? சரி சரி. எங்க அக்கா அதுதான் ஓடி போயிட்டா, உனக்கு தெரியுமா? எஞ்சான் உடலை படைத்து அதிலே 1 ஜான் வயத்தை படைத்தார். ஆமா, என்ன செய்ய முடியும்?
சாமம் போலையும் போது பகல்லையும் போது இரவுலையும் போது என்ன செய்ய முடியும்? என்னை உழைப்பதே உண்பதற்குத்தானே. நம்ம ஏன் உழைக்கும்? ஓடி ஓடி ராவும் பவலும் உறக்கம் இல்லாம உழைக்கணும்னா எதுக்கு உழைக்கும்? அதனாலே எஞ்சான் உடலை படைத்து ஒரு ஜான் வயத்தை படைத்து ஆசைகளையும் படைத்தார். ஆசை என்ன ஆசை தெரியுமா? ஒருத்த மண்ணு மண்ணு வச்சிருக்காமனு வை, அதை பார்த்த உடனே இந்த அம்மா வேங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது ஒரு ஆசை. ரெண்டாவது ஆசை, பொண்ணும் பொருள். ஒருத்தங்க இப்ப கோயில் கொடைக்கு வராங்க, அந்த அக்கா எம்பிட்டு சங்கிரி போட்டிருக்கா ஒண்ணு பாரு, எவ்வளவு காணும் கொத்து கொத்தா போட்டிருக்காவளா. அப்ப இத பார்த்த உடனே பக்கத்துல இருக்கவங்க நினைப்பாங்களாம், இவன் இம்பிட்டு சங்கிலி போட்டிருக்காளே, நாம கூட ஒரு செயின் வாங்கி போட்டா என்ன? சரி சரி, ஏன்னா எந்த வேலையை பார்த்தாலும் தூத்துக்குடி கீழே போட்டு கொத்துனாராம், அதைத்தான் சொன்னேன். அப்ப அந்த அதுதான் ரெண்டாவது ஆசை. பொண்ணும் பொருள் அவா இருக்காளே நாம வாங்கினான்னு. மூணாவது ஆசை என்ன ஆசை தெரியுமா? அதுதான் பெண் ஆசை. சரி பாரு, என்ன ஒரு முகத்தை திருமுகமா காட்டு. உத்தராஜ கொட்டை, உத்தராஜ கொட்டை நம்ம நம்ம அண்ணாச்சி நான் போட்டிருக்காவா உத்தராஜ கொட்டை. ஆமா, நம்ம அங்க நம்ம அண்ணாச்சி போட்டிருக்காவா, நம்ம சாமி போட்டிருக்காவா உத்தராஜ கொட்டை. அதனால உத்தராஜ கொட்டை எல்லாம் போட்டாலாம் நல்லவங்களெல்லாம் இருக்க முடியாதியா. நல்ல 5 முகம் வச்ச கொட்டையை வாங்கி போடும். அதனாலே பெண் ஆசை, மூணாவது ஆசை பெண் ஆசை. ஒரு மனுஷன் மண்ணு மண் இல்லாம வாழ்ந்துருவான், பொண்ணும் பொருள் இல்லாமலும் வாழ்ந்துருவான். பெண் இல்லாம வாழ முடியுமா? எதுக்கு ஆகும்? அடாச்சி கூறு கட்டவன நீ சரி, என்ன செய்ய? ஒண்ணு கட்டிட்டே உழைச்சு போட முடியாம தான் ஊர் ஊரா அலையுத. பிறகு இதுல வேற உனக்கு இன்னொன்னு வேணுமா? இங்க யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, உன் பொண்டாட்டி கேட்டானா உன்னைய பட்டு குஞ்சாலத்தை தூக்கிற போறா. அவ்வளவு ஒரு இடைஞ்சல் உனக்கு. மூவாசைகளையும் படைத்து ஆண்டவன் 14 உலகத்தை படைத்தார். இரவென்றும் பகல் என்றும் படைத்து, பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை, 60 நாளிகையும் படைத்தார். ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உலகமெல்லாம் 3ஆக பிரித்து அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் 3 உலகத்தை ஆக்குகிறார். அதல முதல இல்லனே, அதலை என்றால் ஆகாயம், ஆதிவெள்ளி, கைலாசம். சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம். ஆமா, ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. ஆமாண்ணே, சரி. என்னத்தை தோண்டுவிய? விடிய காலம் எழுந்தரிச்சு நீங்க 8 இட்லியும் கட்டி சட்னியும் 2 உளுந்த வடையும் கொடுத்தா வெட்டு வெட்டுன்னு வெட்டுவியலா? நீங்க மம்பட்டியும் கூடையும் தூக்கிட்டு வந்து வெட்டுத ஆளையும் செய்யும் பாருங்க. எங்க மச்சான் உளுந்த வடைனா நல்லா சாப்பிடுவாரு. ஒத்த பல்லு இல்ல. அதனாலே ஆதி பாதாள லோகத்திலே யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்ட
வல்லரக்க ராஜமன்ன ராஜமன்னா ஏ வல்லரக்க ராஜமன்ன ராஜமன்ன என்ன ராஜமன்ன அரசாண்டு வாரான வாராரே அரசாண்டு வாராரே ஏ அரசாண்டு வரபோதே அவனி புவனமெல்லாம் ஏ 56 தேசமெல்லாம் அசுரனான வல்லரக்கே 10-16 வயதில ஏ பவள கன்னிய மனமூடித்து என்ன பட்ட மாலை சூட்டி கொண்டு கடமை அசையாத மணியங்கடி நீதி தவறிடாமல் நிச்சயம் ஆண்டுவார் மனுநீதி தவறிடாலே மனுநீதி தவறிடாலே அரக்க மங்களம் ஆண்டுவார் அதே கடமை வாங்கி ஏ அரசாண்டு வாராரே அரசாண்டு வரபோதே 56 அரசரெல்லாம் பகுதி கொடுப்பார் அவன பாதம் தொட்டு வணங்குவார் கொடுப்பார் இரு கரம் எடுத்து வணங்குவார் கப்ப பணம் கொடுப்பார் கால் பிடித்து வணங்குவார் அசுரனான வல்லரக்கே தான் என்ற அகந்தையோடு அரசாண்டு வாராரே பகவான நினைக்க மாட்டான் பஞ்சாஜரம் அணிய மாட்டான் சிவனார நினைக்க மாட்டான் திருநீரு பூச மாட்டான் ராம என்று சொன்ன பேர் முனிநாக்க பிடித்திட ஆடினாக்க அறுப்பான் கொடுங்கோடு ஆட்சி எல்லாம் கொட்டுங்கோடு ஆட்சி எல்லாம் அரக்கன் கொடுமையுடன் செய்துவார் புவன 56 தேசமல்ல அசுரனாகப்பட்ட வல்லரக்கே பட்டமாலை சூட்டி பவளக்கண்ணிய மனமுடித்து ஆறில் கடமை வாங்கி அசையா மணியும் கட்டி நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு வருகிறார். ஆமா, ஆண்டு வர அரக்கன் பகவான நினைச்சானா? பஞ்சாஜரம் தான் அணிஞ்சானா? சிவனாரை நினைத்தானா? திருநீர் பூசினானா? ராமான்னு சொன்ன பேர முனி நாக்க பிடிச்சு இழுக்கான், அடி நாக்க அறுக்கான். கொடுங்கோல் ஆட்சி கொடுமையுடன் செய்து வரும்போது அசுர அரக்கனுடைய தேசத்துல மழை பொழியுமா? அவனுடைய அசுர அரக்கனுடைய ஆட்சியில ஒரு பனி தூத்தல் கூட விழல. பனிக்கண் திறந்தா தானே மழைக்கண்ணு திறக்கும். அசுரனாகப்பட்டவர்கள்
குலம் என்ற நகரிலே என்னை வாழ்பவர்தான் குருநாத வெள்ளை சைகள் கவிகள் பாட வெள்ளை சைகள் கவிகள் பாடு விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லும் அந்த சுதிதவரா மணிமா சாமி சுப்பிரமணிய நாமம் பெற்ற சுப்பிரமணிய நாமம் பெற்ற மாமா சுப்பிரமணிய புலவர் மாமா சுப்பிரமணிய புலவர் சாமி பாடறியம் படிப்பறிய பாடறியம் படிப்பறிய பாரகி நான் மாரியம்மா பாட்டில் உள்ள வகையறிவே எடறி எழுத்தறிய எடறி எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவே ஐந்து நல்ல வயதில ஐந்து நல்ல அறியாத பிராயத்தில அறிவு கலை படிக்க வைத்தா அம்மா அப்பா நாமரவே கற்று தந்த வாத்தியாரே கனவுலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்தான் நாவியே சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்துட்டாலும் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்துட்டாலும் ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லால மறந்துட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரே சொப்பனத்தில் மறப்பதில்லை அண்ணன் ஒண்ணு மறந்தாலும் அண்ணன் ஒண்ணு மறந்தாலும் தங்கராஜ மறப்பதில்லை அண்ணா உன்ன மறந்தாலும் தங்கராஜ மறப்பதில்லை சாமி வந்த வந்த சபையோர்க்கெல்லாம் வந்த சபையோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தாறு வேறும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் உங்க குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற கலைவாணரே தொழில் படித்த சீமாங்களே உங்கள் பிள்ளை மாரியம்மா புங்கம் முட்டையார் வாசலிலே ஹரிராமர் வில்வளைத்து அரக்கன் கதை பாட போறோம் அனைவர்களும் கேட்டிடுங்க சாமியோட வாசலிலே சாசாங்கதை பாட போறோம் சந்தோஷமா கேட்டிடுங்க பாடுகின்ற கதைகளிலே பழுது குற்றம் இருந்துட்டாலும் சொல்லுகின்ற சொல்லலிலே சொல்குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் அறிந்து நானும் பாடிட்டாலும் அறியாமல் பாடிட்டாலும் தெரிந்து நானும் பாடிட்டாலும் தெரியாமல் பாடிட்டாலும் பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே,
பேச குறைச்சு சில்வாய்ஸ்ல கொடுப்பா. ரேடியோவில் வேற பாட்டு ஓடுதுல, ரேடியோவில் பாட்டு ஓடுது. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்க்குல தங்கங்களே, வருங்கால மாணவர்களே மாணவிகளே, எல்லாம் சிங்கங்களே சிங்கிகளே, வாலிப தோழர்களே வாலிப சிங்கிகளே, வயதான சிங்கங்களே வயதான சிங்கிகளே. எங்கன்னு உட்கார்ந்துருக்கு பிறகு ரோஸு கலரு. அது என்ன ரோஸு கலருங்க? பிறகு பெரியாத்தா அங்க இருந்து இங்க ஓடியாந்துட போறா. ஓ வயசான சிங்கங்கள் உழைச்சு உழைச்சு பாடுபட்டு தேகமெல்லாம் அழுத்து போயிருக்கா. சரி, அதெல்லாம் இன்னும் லிஸ்ட் எல்லாம் கிடைக்காதுண்ணே. ஆமா, அவங்க அங்க போறது வரைக்கும் உழைச்சுதான் சாப்பிடணும். சபையோர்கள் பெரியோர்கள், சபை நிறைய வந்த தாய்மார்கள், வருங்கால மாணவ செல்வங்கள், வருங்கால இளம் தோழர்களே, ஆங்காங்கு நிற்கக்கூடிய அங்க அருமை தோழர்களே, சபையோர்கள் மத்தியிலே இந்த மத்தாளம்பாறை மாநகரத்திலே மிக சீரும் சிறப்புமாக சித்திரை மாசம் இன்னைக்கு எத்தனாம் தேதி? 25 நாளா? 25ஆ? என்ன இங்கிலீஷுக்கு 24, தமிழுக்கு 13. சித்திரை மாசம். ஓ பஜாஜுக்காரன் போன் போடுதானா? உனக்கு வீட்டு லோன் கட்டணும், பஜாஜி லோன் கட்டணும், வண்டி கட்டணும், வண்டிக்கு லோன் கட்டணும், குழுவுக்கு லோன் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பீஸ் கட்டணும். உன் பொண்டாட்டிக்கு எதுவும் லோன் போட்டிருக்கியா? சரி சரி சரி. ஓ உன் வீட்டுக்காரிக்கு உன் வீட்டில் லோன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. லைசன்ஸே முடிஞ்சு போச்சுட்டானா? ஓ டீச்சர்கிட்ட. நீ கெட்டிக்காரம் இல்ல, அதனால இன்னைக்கு தேதி எத்தனை? சித்திரை மாசம் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி 2வது சனிக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமை என்று அரும்பெரும் கொடை விழா திருவிழாவாக ஸ்ரீ பொங்குமுடையார் சாஸ்தாவுக்கும் அதுக்கு அப்பாலே பூரணகல புஷ்பகல சமோதா, பூரண சம்சம் இல்ல சமோ சமோதா சமதே. ஆமா, அப்படியாக மற்றும் ஸ்ரீ பூரண விநாயகருக்கும் ஸ்ரீ கருப்பசுவாமிக்கும் சண்டாள சுவாமி என்ற பட்டவராயன். என்ன சாமி? சண்டாள சாமி என்ற பட்டவராயனுக்கும் ஓம் சக்தி, அது இல்ல, ஓம் சக்தி அம்மாவுக்கும் என்ன குத்தாட்டம்? ஓ மாலையை போட்டுட்டேன். ஆளுமா டோலுமா ஐத்தால கடி டோலுமான்லாம் பாட்டு பாடி போக மாட்டாங்க. அங்க போனோம்னா எப்படி போவாங்க தெரியுமா? உனக்கு வந்திருக்கு. ஓ டிரைவரா போன இல்லையே? நீ டிரைவரா போனா எங்கனையும் கொண்டு கவுத்துட்டு போயிருவியா? உங்க அத்தா யாருக்கு தான் செய்ய மாட்டாரு. அதனாலே ஓம் சக்திக்கும் பேச்சு பிரம்ம சக்திக்கும் முப்படாதி அம்மனுக்கும் நாகக்கன்னி அம்மாளுக்கும் சப்பானி மாடன் அக்கினி மாட சுவாமிக்கும் கழுகு மாடன் ஸ்ரீ கழுகு மாடத்திக்கும் ஸ்ரீ ஐயனார் சுவாமிக்கும் சங்கிலி பூதத்தாருக்கும். ஏய் ஏய் என்னையா சங்கிலி பூதமுங்க?
பிறகு அவர் அங்க இருந்து நீ சங்கிலி புதம்னா ஓடியாந்திர போறாரு. மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அரும்பெரும் கொடை விழா திருவிழா திருவாளர்கள் இந்த மத்தாளம்பாறை மாநகரத்திலே மிக சீரும் சிறப்புமாகவே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்பேற்பட்ட அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் நந்தினி பிரியா வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக வரிக்காரர் நாட்டாமை கணக்கப்பிள்ளை தர்மகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து இந்த மத்தாளம்பாறை மாநகரத்திற்கு புங்கமுடையார் ஐயன் தர்மசாஸ்திர ஆலயத்திற்கு நாமளே முதலாகவே அழைத்து வந்துள்ளார்கள். இந்த ஆலயத்துக்கு தாமியா ஃபர்ஸ்ட் இந்த சுத்தி வட்டாரத்துல அடிக்காத கோயில் கிடையாது. கொஞ்சம் நல்ல வை தம்பி, சவுண்ட் இல்லாம வை. மற்றும் பரிவார் நாங்க சொல்றது எங்களுக்கே கேட்க மாட்டேங்க, எப்படி புரியும்? உள்ள கொஞ்சம் எக்கோ போட்டாதானே நல்லா இருக்கும். அந்த குழாயை திருப்ப முடியாதாமனே அங்க செட் பண்ணி வச்சிருக்காங்களாம். மற்றும் பரிவாரதை அப்படி இருக்கட்டும். மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாகவே திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள். கோயில் இல்லைன்னா கோயில் இல்லாத ஊர்ல குடி வாழாது. ஆமா, குடி வாழாதுன்னு எந்த குடி? அந்த குடி இல்ல. அதாவது கோயில் வாழ்ந்தாதான் குடி மக்கள் வாழலாம், குடி மக்கள் வாழலாம். நீ ஒரே சரக்குலே நின்று என்ன சொன்னாங்க? குடியும் கொடுத்தனமா இருந்தா நடு ரோட்டுக்கு வந்துடப்போற. உன் பொண்டாட்டி உன்னைய விட்டுட்டு என்ன செய்வா தெரியுமில? குடிக்காமனு அம்மி கொலையை தூக்கி உன் மண்டையில விட்டு போய்கிட்டு இருக்க போறா. சரி, அத்தனையும் சமாளிச்சு நீயும் 3 வருஷமா வச்சு காலம் கழிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. அதனாலே குடி வாழ்ந்தாத்தான் கோயில் வாழ்ந்தாத்தான் குடி வாழலாம், குடி மக்கள் வாழ்ந்தாத்தான் கோயில் வாழ முடியும். கோயில் இல்லாத ஊர் எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. அதனாலே அரும்பெரும் கொடை விழா திருவிழா பெரு விழாவாக திருவாளர்கள் நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த நந்தினி பிரியா மாரியம்மா வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக நாட்டாமை கணக்கப்பிள்ளை தர்மகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். ஆனா அண்ணாச்சி நமக்கு மேல வில்லடிச்சாவனே. தரவே அவ வந்தாவன்னு நமக்கு மேல வில்லடிச்சாவா. ஓ 4 பேரு கூட வந்துட்டியோ? 4 பேரு கூட என்ன வந்த? அப்படி விவரமா சொல்லு. நீ பாட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. படுத்து எந்திரிச்சிட்டு போனியா? அப்படி ஆசை பாசங்களோடு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்துள்ளார்கள். அடியால் சிறு குழந்தை, கற்றது கையளவு, கல்லாதது உலகு அழகு என்று சொல்லுவார்கள். அனைத்தும் படித்தவளும் அல்ல, அனைத்தும் தெரிந்தவளும் அல்ல, படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறா. ஓ, போன வாரம் மிஸ்கால் கொடுத்தே கேட்டியா? கலைமகள் சொல்லியிருக்கா. கலைமகள் பேசுற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்ட. சொன்னாங்கன்னு ஆய்க்குடியை சேர்ந்த, அதாவது காலம் சென்ற பேரும் புகழும் பெற்ற பாண்டிய மக்கா மவன் லட்சுமணம்னா அகில உலகமெல்லாம் தெரியாதுன்னு தெரியும்னு சொன்னாங்களாம். சாலிக்கு நீதான் பதிவா போறியாம, நீ பதிவா போறேன்னு சொல்லிட்டாங்களே. அதனால ஆசை பாசங்களோடு லீவ் இல்லாம வில்லடிக்கிறாங்களே. என்ன நீ என்ன வீட்டுல இருக்கமுங்க? யாமனா இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள் பாடியிருக்கலாம், பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம். அடியாள் சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய
மாரியம்மாள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த ஆலயமாக இருந்தாலும் முதலாக அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் தர்ம சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் எங்க புங்கமுடையார் ஐயனார் தர்ம சாஸ்தா புங்கமுடையார் சாஸ்தா பிறந்தாத்தான் மற்றும் பரிவார தெய்வங்களும் குதிச்சு குதிச்சு வருவாங்க. யாமுனா கலி உலகத்திலே முதலாகவே ஆணுக்கும் அப்பனுக்கும் ஆம்பளைக்கும் அவதாரம் கொண்டவர் ஐயா புங்கமுடையார் தர்மசாஸ்தா. ஆமாயா, அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் மற்றும் பரிவார தெய்வங்கள் எல்லாம் பேச்சியம்மா, கருப்பசாமி, சங்கிலி பூத்தாரு, சண்டாள சாமி என்ற பட்டவராயன், கழுகு மாடன், மாடத்தி, முப்பிடாதி, ஓம் சக்தி, பேச்சியம்மா, அம்பூட்டு சாமி அதுக்கப்புறம் தான் குதிச்சு ஆடுவாங்களாம். ஆமா, அதனாலே ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் தரும சாஸ்தா என் பொங்கமுடையார் சாஸ்தா என்ன விதமாகவே அவதாரம் எடுக்கிறார் தெரியுமா? ஜோதி மதிமாள் மழுகோ தங்கையோடு பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதில் கலிதமாகி அச்சுதன் என்பெருமான் இருஹரத்தினாலேந்த சோதி மணி ஒளி விளக்கு போல் 5 மைந்தர்கள் தோளில் பூநூலிலங்க தோன்றி மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் ஹரிஹர புத்திரன் பொங்கமுடையார் பூரண புஷ்பகலை ஐயன் தர்ம சாஸ்தா உடைய புகழை எடுத்து சொல்வோம். தானாய பொண்ணு வெள்ளே கைலாசத்தில் ஐயோ சிவமாலும் கொலவேருந்த ஆதி வெள்ளை எண்ணும் கைலாசத்தில் பார்கடலதில பள்ளி என்ன பச்சமலட்சுமியும் கொலுவேறு இந்திரலோகமனும் தன்னா சாமி இந்திராணியும் கொலுவேறு பிரம்மலோகமனும் பட்டண சரஸ்வதியும் கொலுவேறு 30 முற்கோடி தேவ சாமி 48,000 ரிஷிமார தேசரோடு புலத்தேச என்னை கல்லைக்கோட்டு மாமுனியும் கொலுவேறு அமரர் தேவர் நல்ல முனிவர் அட்டதிக்கும் பாலகனும் கொலுவேறு ஆணை மூகத்தொந்தி கணவர் 6 முகத்தோடு வேலை நந்தி தேவ நல்ல படையோடு நந்தி தேவ நல்ல படை
காலகரலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் தில்லை அம்பலன் திருலோகநாயகன் என்று சொல்லப்பட்ட மால் மழுவுத்துளியும் ஏந்திய உத்ராஜ மாளிகையான உங்கம் உடையார் ஐயனாரே புத்திரிக்கு அருள் புரிவார் தொப்பையில பிறந்த புள்ள செல்ல புள்ள லவ கருப்பா சீதாதேவி வளர்த்த மகன் ராமனுக்கு திருமகன்தான் கோட்டைக்கெல்லாம் காவல்கார கருப்ப சுவாமி கதக்கருள வேணும் ஐயா சண்டாள சுவாமி ஐயா சண்டாளம் பட்டவராய பாலகிக்கு அருள் புரிவார் ஓம் சக்தி அம்பிகையா சொல்லி வார நீ தருவார் கட்ட பேச்சு நெட்ட காட்டுவன பேச்சியோ கதக்கருளே வேணும் அம்மோ மூன்று மூங்கொண்டவரா முப்புறத்தை ஆண்டவா சக்தி கொண்ட முப்புடாதி முன்னால் நின்று அருள் புரிவார் முத்தாரம்மா மாரியம்மா தாயான நாகக்கண்ணி அட்டஹாளி 8 பேரும் அட்டஹாளி 8 பேரும் அடியாளுக்கு அருள் புரிவார் சட்டநாத கேத்திரபால சாமி சங்கிலி பூதத்தார சப்பாணி மாட சுவாமி அப்ப நாடு குழுவையில மரவர் ஹோலம் பிறந்தவரா ஐயாவான சப்பாணி மாடா உன்னுடைய புகழை பாட சப்பாணி மாட சுவாமி எனக்கு தற்காக்க வேணும் ஐயோ தற்க மாட தலவாய் மாடா 1008 மாட நீலும் அண்ணாவி அக்கினி மாட சுவாமி கழுகு மாட சாமி ஐயா கழுகு நல்ல மாடத்தியா ஐயனார் சுவாமி ஐயா அருள் புரிய வேணும் ஐயோ சாமி சங்கிலி பூதத்தாரே தற்காக்க வேணும் மணி விளக்கில் பிறந்த புள்ள மாயாண்டி சுடலாய்யா சுடரொலியில் பிறந்தவரா ஐயாவான சுடலாய்யா சாமி முண்டமாக பிறந்த முண்டஞ்சுடல மாயாண்டி மனமதியில அருள் புரிவா புங்கமுடையார் சாஸ்தாவே புங்கமுடையார் சாஸ்தாவே புத்திரிக்கு அருள் புரிவா சுவாமி புலவர் வாடமல்லி பூச்சோரியும் அந்த வல்லம் என்ற நகர்தனில
மூலவர் தன் குருநாத பாருலகம் பெரு பெற்றே பாருலகம் நல்ல சொல்லுன்னு யாத்துங்க.
அல்லல் போல் வல்வினை போல் அன்ன வயற்றில் பிறந்த தொல்லை போகாதுயரம் போம்போம் நல்ல குணமா மருணை கோபுரத்துள் கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணவதியை கைதொழுத காப்பே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாழ்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காதே போக்கொண்டு துப்பார் திருமேனி துன்பிக்கையா ஒன்பாதம் தப்பாமல் சார்பா தமர்கே மருகம்பம் அகன்ற மார்பு சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பூன் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயக நானே உமது பாதம் தொழுவின் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலைபிடித்து வெள்ளை பனி பூண்டு வெள்ள கமலத்தில் வீட்டிருப்பவள் அன்னை வெள்ளை வெள்ளை அரசரோடு கொண்டு வந்து என்னை சரியா சிம்மாசனத்தில் வைத்த எந்தாயே அண்டர்கள் துயரம் தீர அயோத்தி மாநகரில் பிறந்து தண்ட காரணியம் சென்று சமுத்திரம் ஒரு அணையாகவே கட்டி ராவணனை மாக்கிய கோதண்டம் உன் கையிலேந்தும் பண்டரி போற்றும் ராமா ராகவா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலாம் போற்றி வீற்றிருப்பவள் விமலே நிமலைகளை வாணியம்மா பாதத்தை நம்பி வந்தோருக்கு பரேசந்த அருள் பாதிப்பாயந்தாய அத்தி வரதன் தங்கை சத்தி சிவரூபமதே அடியால் சொல்ல தரம் உண்டு மத்தாளைம்பாறைமான் அன்னகரத்திலே வந்த அமர்ந்த என் பொங்கமுடைய ஐயன் தர்ம சாஸ்தா பூரணகல புஷ்பகலையிலே கொலுவிருக்கக்கூடிய என் மூன்று முகம் கொண்டவள் அம்பிகை முக்தாதி ஆதி பராசக்தி பேச்சு பிரம்மசக்தி வந்து எனக்கு அருள் புரிவாயே பொய்யை கண்டு வளநாடு கண்டு மலை மீதில் அமர்ந்திருக்கும் திருமலை முருகா ஒரு வேறில்லை உமையால் தமக்கு திருமகளே தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று முருகா என கூப்பிடும் வேளையில் விசாலமாக மயிலேறி வர வேணும்
சம்பு அறிவோ நமச்சிவாய விநாயகா மாறுபடா சுரந்தலையார் வில்லில் வாட ராம உன்புகளை வில்லில் வாட இஷ்டமுடனாரி ராம ஒன்புகள வில்லில் வாட ரகு ராம உன்புகளை வில்லில் வாட தந்தனை தந்தனைத்த தாளம் போடவே தாளம் போடவே அங்க துந்தனை தந்தனைத்த தாளம் போடவே 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 ஆமையா போடவே
நமக்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா முந்திய குரு நமக்கு முற்கண்ணன் பரமேஸ்வரரா முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரரா ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த ராமனே நமச்சிவாயன் என்னும் மூலப்பொருளை ஆடையால் கனவுலையும் நனவுலையும் நான் ஒரு நாளும் மறப்பதில்லை சாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவுல உனை மறவே புடவையத்து கணபதியே கொஞ்சருமே உமை பாட பாடுவமே ராமா உன்னே பலகால உனை தொழுவே தேடுவமே ராமா உன்னே தேசமெல்லாம் புரிவமே ராமா உன்னே புரிவேமி ராமா உன்னே ஒரு குற்றங்குறைகள் அணுகிடாமலே ஆதியில வேதனா நாதா ஆதியில வேதநாதா அம்பலத்தில் ஆடும் மைந்தா சுவாதியில மாலை மாலைடர்க்கே துவள் மாலை நின்ற மாலை மாடி முடியும் தேவிதா பெரிதாலே மாறரோட சீர்வாழ வாரத்தை நல்லருளை நானராக்கி நந்திதலைய கொடமா மாட்டி நெல்லையத்தில் ராமர் பாதம் இருயில வீசு போலா ஒந்தன் சொல்லை நாங்கள் நாங்கள் வாடே ஒந்தன் சொல்லை நாங்கள் வாடே துணை இருப்பாரே ராமா ராமரே அதே நாங்கள் வாடே துணை இருப்பார் தோத்தோய் கல்லை மகள் சத்தி மல்லை மகளே மலை மகள் மலையரசனோட திருமகளே அதே மலை மகளே ஏ கலைமகள மலை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதிர அம்பிகையே வந்தனுக்கு அருள் புரிவாய் இடமிருக்கும் ஈஸ்வரியே எனக்கு அருள வருவாயம்மோ நெஞ்சை மூட்டி நான் உணர்ந்து தடுமாறும் வேலையிலே நாவே வந்து தடுமாற மாறாம நற்கரலும் மங்கி மங்கிடாம நெஞ்சு வந்து உணர்ந்திடாம ராமே நினைவர வேணும் அம்மா நெஞ்சிலையும் நாவலையும் நின்னருள வருவாயமோ வருவாயம்மோ நாளைக்கு நீ மனமிறங்கி இசைக்கருள வேணும் அம்மா இலத்த வரத்த அடியாளுக்கு அருள் புரிய எட்டெழுத்த வரத்த மகை மகள கலை மகளே தாயசை மகள கலை மகளே அம்மா எனக்கு அருள வருவாயமோ சாமி அரகர்கள கடவுளத்த அரகர்கள ஹரே ராம ஹரே ராம அண்ணா சீதமனவா
பெருமானே சிவனடைந்த சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் पुष्प